எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்தால் நிஜமாவே நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் நல்லாவே இருக்குது. சின்ன சின்ன கேரக்டரும் அதாவது ரொம்ப பாசிங்கில் இருப்பாங்க. அந்த கேரக்டர் கூட ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் நடுவில் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அந்த விஷயம். நிறைய சாங்ஸ் வந்து கதையை சொல்கிற மாதிரி அப்படியே கூடவே ட்ராவல் ஆகும். அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது படம். ரொம்ப வருஷம் கழிச்சு ராம் சாரோட படம் வருது. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவர் அதான் இவங்க படம் அவங்க படம் அந்த மாதிரி அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்காக சொல்லலை. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தால் நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணோம். எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எமோஷ்னலி ஸ்டார்டிங்லேயே கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த பையனோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது எமோஷ்னலி அவனுக்கு கூட அந்த அப்பா பையன் அந்த கனெக்ட் ஆகவே அது டோட்டலாகவே அப்படியே கடைசி வரைக்குமே சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டு அந்த ஹியூமர் வச்சு கடைசி வரைக்குமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிவா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங் ஓட்டுறதுக்கு ஓப்பனாக சொல்லலாம் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக ட்ராவலில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எங்கேயுமே அவே வரா மாதிரி இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது படம்.